ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 17 இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி துவரம்பருப்போட இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து வைக்கிறது மூலயமா கட்டுக்கடங்காமல் பணம் உங்களை தானாக தேடி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துவரம்பருப்பு கூட என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்குரிய மாதம். பொதுவாக சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்த நாள். ஆனால் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான். எந்த நாளில் வேணாலும் நீங்கள் எந்த முறையான வழிபாட்டை கூட பெருமாளுக்காக செய்யலாம். இன்றைய தினத்திலேருந்து அடுத்த ஒரு 31 நாளைக்கு, அதாவது புரட்டாசி 31 வரைக்கும் எல்லா விதமான பெருமாள் கோவில்கள்லையும் ரொம்ப கோலாகலமாக திருவிழா மாதிரி இருக்கும். புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணு பெருமாளை மட்டும் வணங்காமல் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வணங்கும் போது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் எல்லாமே தானாக வந்து சேர்ந்துடும். கட்டாயம் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பெருமாள் சிலையோ பெருமாள் ஃபோட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி அலங்காரம் செஞ்சு துளசி இலைகளால் அலங்காரம் செய்யுங்க. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் தண்ணீர் வச்சு அதில் துளசி இலைகளை போட்டு துளசி தீர்த்தத்தை தயார் செஞ்சு வச்சுடுங்க. முடிஞ்சால் இன்றைய தினம் கட்டாயம் பெருமாள் கோவில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னதான் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளை பெருமாள் கோவிலுக்கு போகிறது விசேஷமாக இருந்தாலும் புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு போகணும். போயிட்டு வர்றது மூலயமா மாதத்தோட முதல் நாளே, புரட்டாசி மாதத்தோட முதல் நாளே பெருமாளோட அனுகிரகத்தை நீங்கள் பெற்ற ஒரு நபராக இருப்பீங்க. பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாம். இதுதான் அதுதான் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு பொருளை நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு பெருமாளுக்காக படைக்கலாம். இது போக புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லை, நிறைஞ்ச பௌர்ணமி. அம்பாளுக்கு அம்மனுக்கு மகமாய்க்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படி பல அம்சங்கள் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் பிறந்திருக்குது. கடவுள்கள்லேயே பணக்கார கடவுள்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் பெருமாள். நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வணங்கும் போது, அதுவும் குறிப்பாக சில பேர் சனிக்கிழமைகளில் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை போடுவாங்க. சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாதான், அம்பிகையோட வழிபாட்டுக்கும் உகந்த மாதமாக இருக்கக்கூடியது. முக்கியமான காரணம் என்னன்னா, புரட்டாசி மாதம் தான் முப்பெரும் தேவியை வழிபடக்கூடிய நவராத்திரி திருவிழாவும் நடக்கும். அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய கேதார கௌரி விரதமும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் நாம் எக்கச்சக்கமான முறையில் வழிபாடு செய்யலாம். அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பதிவை தான் இந்த பதிவில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பெருமாளுக்கு இந்த மாதம் முழுக்க காலை தூங்கி எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை செய்யும் போது சின்னதாக ஒரு பாத்திரத்தில் துளசி இலைகளை போட்டு தினமும் துளசி தீர்த்தத்தை வச்சுட்டு வாங்க. ஏன்னா சில பேரால் தினமும் பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியாது. சில பேருக்கு உடல் ஒத்துழைக்காது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப மெனக்கட வேணாம். துளசி தீர்த்தத்தையே பெருமாளுக்கு நீங்கள் வச்சுட்டு வந்தாலே போதும், அதே ஒரு மனசார ஏற்றுப்பார். இது போக புரட்டாசி மாதத்தோட முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் நீங்கள் துவரம்பருப்போட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஏன் இந்த இடத்துல நம்ம துவரம்பருப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானோட தானியம் என்ன? துவரை. செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகன். செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து முருகனை வழிபட்டு வர்றவங்களுக்கு கோடி கடனும் கூடிய சீக்கிரம் காணாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும் கொடுத்த கடனை திரும்ப வர வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். வீடு, நிலம், சொத்து இது மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த புரட்டாசி மாதம் யாருக்கு விசேஷம்? பெருமாள். பெருமாள் அப்படிங்கிறவர் யாரு? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கடவுள்களையே பணக்கார கடவுள். நம்மளோட பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க. வீட்டோட பூஜை அறையில் இன்றைய தினம் இரவு ஒரு 9 மணிக்குள்ளேயாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பூஜைகளை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு புரட்டாசி மாதத்துக்கான முதல் நாளுக்கான வழிபாட்டை செஞ்சுருப்பீங்க. அப்போ சின்னதாக ஒரு தட்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில்
ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை போட்டுக்கணும். இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிற முன்னாடியே சொல்லியிருக்கோம், செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். அந்த ஒரே ஒரு கைப்பிடியில் துவரம்பருப்பை அந்த பாக்ஸ்லேயோ இல்லை தட்டிலையோ பரப்பி வச்சுடுங்க. அது மேலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டோ 20 ரூபாய் நோட்டோ, உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அது மேலே ஒரே ஒரு சில்லறை நாணயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம 21 ரூபாய் பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் 11 ரூபாயோ 21 ரூபாயோ 51 ரூபாயோ 101 ரூபாயோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பரப்பி வச்சுருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு மேலே ரூபாய் நோட்டையும் அது மேலே ஒரு சில்லறை நாணயத்தையும் வச்சுட்டிங்க. அது பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு 3-4 துளசி இலைகளை போட்டு வச்சுடுங்க. இப்போ இந்த அமைப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா? செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம்பருப்புக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். அதனால் துவரம்பருப்பை பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்தது இந்த ரூபாய் நோட்டு சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம். மகாலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க, அவங்க தான் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் நோட்டையும் சில்லறை நாணயத்தையும் பயன்படுத்தியிருக்கோம். துளசி இலைகள் அப்படிங்கிறது யார்? பெருமாளோட அம்சம். பெருமாள் துளசி இலை எங்கே இருக்கோ அந்த வாசத்துக்கு பெருமாள் தானாக வந்துடுவார். ஆக மொத்தத்தில் செவ்வாய் பகவானோட அருளையும் மகாலட்சுமி அருளையும் மகாவிஷ்ணுவோட அருளையும் சேர்ந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது. இந்த ஒரு அமைப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா முதல்ல விநாயகரை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான், செவ்வாய் பகவான் இவங்க 2 பேரையும் மனசார வேண்டிக்கிட்டு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கோங்க. 3வது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன குறை இருக்கோ, குறிப்பாக பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கோ அது வாய் விட்டு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லி சொல்லி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட குரல் கடவுளுக்கு கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்க. சரி, செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் வச்சிருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யலாம்? இதை நீங்கள் தண்ணியில் விடுறதோ வேறு எதுவுமே செய்ய வேணாம். அந்த ரூபாய் நோட்டையும் 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி, இல்லை உங்கள் மணி பர்ஸ்லேயே பத்திரமா இருந்தால் நான் ஒரு இடத்துல செலவு பண்ணாமல் வச்சுருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. துவரம்பருப்பை இதை நீங்கள் ஒரு பரிகாரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க, அதுவும் பெருமாளுக்காக பயன்படுத்திருக்கீங்க, தவறே கிடையாது. தாராளமாக அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சு அடுத்ததான் நீங்கள் சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதை கால் படத்தில் விடணுமோ தண்ணியில் விடணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த துளசி இலைகள் மட்டும் காய்ந்து போயிருக்கும், அதை மட்டும் செடியில் போட்டுருங்க. உதாரணத்துக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பூஜை அறையில் இந்த அமைப்பை வைக்கிறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தோட முதல் நாளோட இரவு முழுக்க இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். மறுநாள் புதன்கிழமை இந்த அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து கலைச்சிட்டு அந்த ரூபாய் நோட்டையும் சில்லறை நாணயத்தையும் பத்திரப்படுத்திக்கோங்க. துவரம்பருப்பை உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு காய்ந்து போயிருக்கக்கூடிய துளசி இலைகளை செடி கொடியில் கால்பாடத்தில் போட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் செய்கிறது மூலயமா உங்களோட கோடி கடனும் காணாமல் போகும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு அமையும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.